இங்கே பாருங்க. இது கார முறுக்கு, அது நெய் முறுக்கு, அது பூண்டு முறுக்கு. நான் ஒண்ணே எடுத்துறேன். சாப்பிடுங்க. அட வெக்கம் கெட்டவங்களா. இதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காங்களா ரெடியா? ஆமா, கடைக்கு ஏத்துறதுக்கு. சூப்பர்ண்ணா. சாப்பிட்டு பாருங்க. அந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அது இன்னும் டேஸ்டா இருக்கும். பட்டர் முறுக்கு. இது உரப்பா இருக்கும்ல? அது நீங்க ஒரு முறுக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த முறுக்கு கேட்பீங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சும்மா சாப்பிடுங்க. சவுண்ட் கேக்குதா? அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க. சூப்பர். சோ இதெல்லாம் பேக்கிங்காக ரெடியா இருக்குனா? எத்தனை பேர் வேலை செய்றாங்கனா? 150 பேர் பாக்குறாங்க. 150 பேர். பா. ரெண்டு கம்பெனி இருக்கு. அங்க ஒன்னு பிரான்ச் இருக்கு. ஓ, இது ஒரு கம்பெனி. இது வந்து மொத்தமா அந்த கூடையில வந்துருங்க. இங்க ஏதோ பூத்தி வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஆஹா, இங்க வந்து பாருங்க பல ஸ்நாக்ஸ் இருக்கு. என்ன ஐட்டங்கள். எல்லாமே பேக் பண்ணி வேன் வந்துரும். இந்த பக்கம் சென்னை வரையும் ஒரு வேன் போகும். இங்க சேலம், ஈரோடு, கரூர், அதுபுறம் ஒரு வேன் போகும். இங்க திருநெல்வேலி, நம்ம நாகர்கோவில் வரையும் போகும். இந்த பக்கம் தூத்துக்குடி, 4 பக்கம் வேன் போயிடும். அப்படியே சென்னை வந்தா எனக்கும் கொஞ்சம் அடுத்த வாட்டி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பா. அங்க பாருங்க தெரியும் பல ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ அண்ணன் சொன்ன மாதிரி பாருங்க இங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. ஓம் பொடி எடுத்து பாருங்க. இல்ல ஓகே, நான் அந்த முறுக்கு கேப்ப முறுக்குல இருக்கு. எடுத்து பாருங்க. இதுதானே? கேழ்வரகு முறுக்கு. கேழ்வரகு முறுக்கு. டயட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்ப என்ன மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப டயட்ல இருப்பேனா? பேசிக்காவே நான் அப்படிதான். எல்லா கேழ்வரகு தெரியுது. சூப்பர். சோ இது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? அது கிட்டத்தட்ட 20 வருஷம் மாமா ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்காரு. 30 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. 90 வந்து பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு மாமா. அதுல வந்து அப்படி நம்மளும் சேர்ந்து அப்படியே கூட. சூப்பர் சூப்பர். வாங்கி விட்டீர்களா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்நாக்ஸ்? நான் உங்களுக்கு எவ்வளவு பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணுவீங்களா பாருங்க. சோ இந்த மாதிரி தான் வெங்கடேஸ்வரா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்ல, இந்த மனிதர் தான் இருக்காரு. அவங்க மாமாவோட சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அழகா பேக்கிங்லாம் முடிஞ்சாச்சு. இந்த பாக்ஸ் எல்லாம் டெலிவரி போகும். சூப்பர். ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம டீலர் இருக்காங்க. ஓ, அவங்க கடைக்கு போட்டு இத்தனை பாக்ஸ் வந்துட்டா அந்த பாக்ஸ் காலைல போய் இறங்கிடும். சரி, என்னென்ன ஸ்நாக்ஸ்னா? மெயினா முறுக்கு, அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமும் இருக்கா? ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸ்வீட்ஸ் வந்து ஆர்டருக்கு ஏத்த மாதிரி போகும். ஏன்னா அது ரெகுலர் போகாது, ஆர்டருக்கு ஏத்த மாதிரி. ஸ்நாக்ஸ் முறுக்கு, தட்டை, சீடை, முறுக்கு வகைகள் எல்லாமே டெய்லி ஆர்டர் போகும். எல்லா ஊருக்கும் போகும். நம்ம ஊர் போகாத ஊர் கிடையாது. எல்லா ஊர்லயும் கிடைக்கும். சோ இது பலமுகம் இருக்கு. ஆபீஸ் ரூம். இது ஆர்டர் எடுப்பாங்க காலைல உட்காந்து. அதாவது முக்கியமா பில் போட சம்பாதிக்கிறது. இல்ல, இங்க பணம் வராது. பணம் வேன்ல தான் வரும். இங்க வந்து எப்படி பணம் வேன்ல வருமா? இல்ல என்ன அண்ணன் சைஸ் மாதிரி எல்லாம் சொல்றாரு. அவ்வளவு பணம் வருமா? இல்ல மேம், நான் சொல்றேன். இங்க வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஏஜென்ட். ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க. எனக்கு இத்தனை பாக்ஸ் வேணும், அத்தனை பாக்ஸ் வேணும். ஆர்டர் எடுத்துட்டு பாட்டு பாத்தீங்களா? காலேஸ் ஆல்வேஸ் போறட்டு சாங் பாத்தீங்களா? ரிங்டோன் கூட வச்சிருக்காரு. எடுத்துட்டு அவங்க நைட்டுக்கு இங்க இருந்து பேக் பண்ணுவாங்க. ஃபுல்லா நைட்டுக்கு பேக் பண்ணிட்டு அந்த ஊருக்கு டெலிவரி போகும். ஊர் போற வேன் போகுதுல, அந்த வேன்ல வாங்கிட்டு வருவாங்க காசு. தப்பா நினைக்க கூடாது. அப்படி சொல்றீங்க. ரைட்டா பயந்துட்டேன். யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இங்க. டவுன் டவுன் சிட் 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 சிட். ஆஹா, அதுக்கு ஏதாவது கொடுக்கணும். நான் வந்திருக்கேன்ல. அவர் வந்து அப்படியே ஹாப்பி ஆயிடுது. சூப்பர் சூப்பர். இது இங்க எதுக்கு பூரா மாவு வந்து வாங்க முடியாதுல்ல? ஆமா, அதுக்கு பூரா மாவு அரைக்க ரைஸ் மில் தனியா. ஓ ஆமா.